அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் பண்ணுற வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த தனுவாஸ் இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தனுவாஸ் கவுன்சிலிங் ஒவ்வொரு கேட்டகரி வைஸு, கம்யூனிட்டி வைஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்குறோம். ஸோ தனுவாஸோடைய கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து வர வீடியோலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கும். ஏன்னா கட் ஆஃப் வைஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ பேரை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, எப்படி இருக்குது, எத்தனை ரவுண்டெலாம் நடக்கும், இந்த மாதிரி மொத்த விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தனுவாஸ் கவுன்சிலிங் பற்றி பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ப்ரொவிஷனல், இந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு. ஆனால் ஒரு கண்டிஷன் பேரை சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூஸ் அது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயம் அது ரிஜெக்ட் ஆகிடும். உங்கள் ரேங்க்கில் இருக்குது. இது ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன் தி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டு அனெக்சர் 1 உள்ள மாதிரியே இருக்கணும். வித் த மென்ஷன் ஆஃப் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது இதில் கண்டிஷனாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அடுத்ததாக ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரம் 6th to 12th. அது ரொம்ப முக்கியம். அந்த 7.5% வேணும்னு நினைக்கிறவங்க, அந்த சலுகை வேணும் அப்படின்னா 6வதுலேருந்து 12வது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் தான் அந்த சர்டிஃபிகேட். ஓகேங்களா. அது போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி பார்ப்பாங்க. அது இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டு எங்கே யார்கிட்ட வாங்கியிருக்கணும், டெப்டி தாசில்தார் ரேங்கில் வாங்கியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அந்த பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இஸ் நத்திங் பட் நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டில் இருக்கும். மினிமம் அந்த 10th மார்க் ஷீட்டு எப்போதும் இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்ததாக ஹெச்எஸ்சி, அதாவது +1 +2 அந்த மார்க் ஷீட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஃபார் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் ஹெச்எஸ்சி எக்ஸாமினேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் 2nd அட்டம்ப்ட்டு இல்லை ரீவேல்யூஷன் சம்திங்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணியிருப்பீங்க, அதுவும் வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஈக்குவலண்ட் மார்க்ஸ் செக்யூர்டு இருந்து பை கேண்டிடேட் இஷ்யூடு பை தி காம்படிட்டிவ் அத்தாரிட்டிஸ். வேறு ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த காலேஜ் வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ காலேஜ் ஆர் ஸ்கூல்ஸு வேறு போர்டெல்லாம் இருந்துச்சுன்னா. ப்ரூஃப் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அது வேணும். பிடபிள்யூடினா ஃபிசிக்கலி சேலஞ்சுனா சர்டிஃபிகேட் வேணும். ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இருக்கணும். எக்ஸர்சைஸ் வேணும். இதை தான் அதை சொல்கிறாங்க. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், இதுவும் ரொம்ப முக்கியம். மொத்தமாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கையில் வச்சுருக்கணும். எங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போடுது, ஆன்லைன் சீட்டு அலாட்மெண்ட் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி எடுத்துக்கிட்டு போகணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது பேசிகிட்டு இருக்கிறது தனுவாஸில் வர சேஞ்சஸ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.